இந்த மாதிரி இன்னைக்கு ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனால தான் சொல்றாரு, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை நீ ரட்சித்துக்கோ, காப்பாற்றிக்கோ. அம்மா சொல்றா, அப்பா சொல்றாரு, புருஷன் சொல்றான், பிள்ளைகள் சொல்றாங்க, மருமக சொல்றா, இல்லை நம்ம ஊர் என்ன சொல்லும், இல்லை நம்ம அரசியல் தலைவர் என்ன சொல்லுவாரு. இப்படி நீ நினைச்சு நீ வாழ்ந்தன்னா எதை இழந்துருவன்னா, உன் ஜீவனை இழந்துருவ, உன் ஆத்மத்தை இழந்துருவ. அந்த விண்ணகத்தினுடைய தேவனுடைய உறவை, நட்பை, அந்த தூய பூமியை, இந்த விண்ணக மேனியை நீ இழந்து விடுவாய். இந்த விண்ணக மேனியை, இந்த தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை, இந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுவது, களவான்பது, அதை பறிப்பது தான் யாருடைய வேலைன்னு சொன்னால் இந்த சாத்தான், இஸ்பிலித்து, லூசிஃபருடைய வேலை. அவன் இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் எப்படி கட்டி வச்சிட்டான்னா, இப்படி உறவுல கட்டி வச்சிட்டான். நீ இந்த ஜாதிக்காரன், நீ இந்த மதத்துக்காரன், நீ கத்தோலிக்க, நீ சிஎஸ்ஐக்காரன், நீ பெந்தேகோஸ்தேக்காரன், நீ இந்துக்காரன். இவங்க எல்லாரும் அன்னைக்கு கூடியிருந்தார்கள். அவங்க மேலே கடவுளுடைய இந்த அருள் ஆசீர்வாதம் இறங்கி வரவில்லை. இந்த ஸ்ரீராமர் மேல் இப்படி இருந்த அந்த ஸ்ரீராமர் மேல் என்ன இறங்கி வந்துச்சு சொன்னால், அந்த கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. கைதிகளை நல்ல கரெக்ட். ஒரு நாட்டை ஆளுகிற அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு மதத்தை, மார்க்கத்தை வழிநடத்துகிற ஒரு போதகர், சாமியார், பிஷப்பு, போப்பு, இப்பொருள் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? கடவுள் முதல்ல யாரை படித்தார்? ஆதாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் தான் நினைச்சாரு. அவர்கள் பரிசுத்த ஜாதியாக படைத்தார். கைத்துக்கு நம்ம நல்ல கடவுள் ஒன்றுதாங்க. தன்னுடைய கற்பை, பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுத்திருந்தா. எத்தான் லூசிஃபர் கேட்கிறான், உன்னுடைய பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுத்துருக்கியே, உன்னுடைய தன்மையை அவனுக்கு கொடுத்துருக்கியே, இதுக்கு இவன் தகுதியுள்ளவன் தானா? இதுக்கு தகுதியுள்ளவன் தான் சொன்னா, இன்னைக்கு நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சர் இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கார். எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னேன், தேவனுடைய அருள், மனித தயவு. தேவனுடைய அருள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொன்னால், மனித தயவு ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய அவனை தானாக தேடி வந்து விடும். கைதிகளை பார்ப்போம், நல்லா கவனித்து. அதனால இந்த எதிர்கட்சி தலைவர் பேசிய இந்த வார்த்தைக்கு விஜய் முதலமைச்சர் என்ன செய்யல, ஜோசப் விஜய் தட்டி கேட்கல, அதுக்கு எதுவும் என்ன செய்யல, பதில் சொல்லுங்களே. விமர்சனங்கள் வந்துச்சு. அவர் சொன்னார் மறுநாள், எனக்கு எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லலை, எம்மதமும் நம்ம மதமே. சரியான பதம். அதாவது எதிர்கட்சி தலைவர் அந்த உதயநிதி என்ன பண்ணிட்டாருன்னா, பேசின வார்த்தையினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்து சகோதர சகோதரியுடைய மனசை புண்படுத்தி, காயப்படுத்தி, அவங்கள கோபப்படுத்தி, அவங்கள தூங்க விடாமல் நிம்மதி இல்லாமல் ஆக்கி, அத்தனை பேர் கொதிச்சு எழுந்தி கூட்டம் கூட்டமாக கொடி பிடிச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவன் ஒழிக, அவன் குடும்பம் என்ன செய்யணும், அழியணும். அவன் படத்தை போட்டாவை இது பண்ணி, அதை செருப்பு கழுத்தி அடித்து, விளக்க மாத்தால அடித்து, காரி துப்பி, தீய கொளுத்தி, இனிமே இந்த இந்து ஜனங்களுடைய இது உனக்கு என்ன செய்யாது. வார்த்தை என்பது ஒரு விதை. நல்ல வார்த்தை நீ விதைச்சன்னு சொன்னால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். கைதிகளை பார்ப்போம். தீய சக்திகள், அதான் இந்த தீய சக்திகளுடைய கிரிகள் அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யாரு? பிசாசின் கிரிகள் அழிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால நீ நல்லா கவனிக்கணும். ஏன் இதை பேசுகிறேன்னா, இப்போ 2 பேர் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மூணாவது ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய நண்பனாக, சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். இலங்கையிலே தனக்கு முற்றிலும் எதிரியாக இருந்த ராவணன்
தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போய் தவறான வாழ்க்கை 3 லோகத்தில் உள்ள தேவர்களையும் வானவர்களையும் சிறைபிடித்து நான் தான் கடவுள், எனக்கு மிஞ்சி ஒருத்தனும் இல்லை, நான் யாரையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் இருந்த ராவணனுடைய தம்பி பீஷ்மர் எதிரியினுடைய தம்பியை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்து வைத்தார். கைதிகள் என்றால் எனக்கு மதம் முக்கியம் இல்லைங்க, கருத்துக்கள். அந்த வார்த்தை, அந்த நிகழ்ச்சியினுடைய சம்பவங்கள் கடவுளுக்கு தேவனுக்கு பிரியமானது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், மனு அவதாரம் எடுத்த ஒரு மனிதன், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மனிதன். இந்த வார்த்தை உடைந்த உள்ளங்களை கட்டும், துயரப்படுகிறவர்களை சந்தோஷப்படுத்தும், அழுகிறவருடைய கண்ணீரை இணைசியும் துடைக்கும். வாழ்க்கையை இழந்து தனித்து வாழ்வதா சாவதா என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற, பரிதவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்வளிக்கும் வார்த்தை இந்த கடவுளுடைய வார்த்தை. கைதிக்கு விஷயம் நல்ல கரவை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அன்று தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. இந்த வார்த்தையே, இந்த தனக்கு பிழைப்பூட்டக்கூடிய வார்த்தையே, தன்னை மறுரூபப்படுத்தக்கூடிய வார்த்தையே, தன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தையே, தன்னை நீதிமானாக்கக்கூடிய வார்த்தையே, தனக்கு ஆனந்தத்தையும் களிப்பையும் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பேச வேண்டிய மனிதன் இந்த உலகத்தில் நீங்களும் தான். இதை இந்த ஜோசப் விஜய், இந்த முதலமைச்சர் நினைச்சாருன்னா பேசுகிறார். எல்லா ஸ்திரீகளும் பெண்களும் இன்றைக்கு நினைச்சாங்க. நிறைய சந்தோஷம் நினைச்சில் பார்க்குறேன். அவரை பாராட்டி அவரை புகழ்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 50 ஆண்டு காலமாக நினச்சிருந்த காரியங்களை நிறைவேற்றி எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்கள் இருண்டு போன வாழ்க்கையை நீங்கள் ஒரு விளக்கேற்றி என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. குடிகாரங்களை மாற்றுகிறதற்கு போதை லஞ்ச ஒழிப்புகளை இது பண்ணி இதை நான் பேச நேரம் இல்லை. ஏன்னா இது சபை. அங்கே கேட்டாங்க, அந்த சபாநாயகர் பேசின பார்த்து, இது என்ன சபையா இல்லை இது சட்டசபையா? சட்டசபை என்பது நல்ல ஒழுக்கத்தை, ஞானத்தை மனிதர்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒன்றை போதிக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு இடம் சட்டசபை. ஒரு கைதட்டி என்ன செய்யுங்க. இதற்கு சட்டசபையில் உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் முதல்ல இதை என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். அதனால தேவனுடைய ஒளி என்பது உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்கு. அந்த வார்த்தையை சபாநாயகர் பேசினார். கைதிட்டங்களே, அதான் சபாநாயகர். அவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த பதவியே இல்லைனாலும் பரவாயில்ல, பதவியை இழக்க வேணாலும் தயாராக இருக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையை பேசாமல் என்னால் என்ன செய்ய முடியாது. சபாநாயகருக்கு ஒரு கைதிட்டு நினைச்சிங்களா, அவருக்கு நினைச்சிங்களா, ஒரு வாழ்க்கையில் நினைச்சுவோம், நல்ல கரவைத்துக்கு நினைச்சுவோம். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் என்கிறவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர். இதை முதல்ல நீ என்ன செஞ்சுக்கணும். இந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதிர்கட்சி தலைவர்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும். மதத்தை, இந்து மதத்தை கடந்தவர், கிறிஸ்துவ மதத்தை கடந்தவர், இஸ்லாமிய மதத்தை கடந்தவர், புத்த மதத்தை கடந்தவர். இந்த மதத்தை எல்லாம் கடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று எல்லா மொழியினரும் மதத்தினரும் அங்கே இணைந்தார்கள். கூடி இந்த எருசலேம் தேவாலயத்திலே அந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடி கொண்டிருந்த இந்த நாளிலே இந்த மத ரீதியாக கூடினவர் மேல் இந்த இறை அருள் அபிஷேகம், இந்த நெருப்பின் ஞானஸ்நானம் இறங்கி வரவில்லை. இந்த மதத்தை கடந்து மனம் திரும்பி எல்லா அங்கே சொல்லுகிற அந்த முதல் வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி தேவனை ரிசீவ் பண்ணி போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாசிங்க பார்ப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும், இதுதாயா முக்கியம். ஒரு சபைன்னு சொன்னா, ஒரு சட்டசபைன்னு சொன்னா இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு மனம். இதான் எப்படி மக்களுக்கு நன்மை செய்கிறது, எப்படி வாழ்க்கை இழந்து போனவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது, எப்படி இன்னைக்கு இந்த உலகத்துல தவறான வழியில பாவத்துல போய் கொண்டிருக்கிற மனிதனை எப்படி திருக்கிறது, ரவுடியை எப்படி என்ன செய்கிறது, அவனை எப்படி நல்வழிப்படுத்துகிறது, கொலைகாரனை எப்படி என்ன செய்யறது, நல்ல மனுஷனா மாத்துறது,
லஞ்சம் வாங்குறவனை, ஊழல் பண்றவனை எப்படி திருத்தி என்ன செய்கிறது? அவனை மனிதனாக்கி, அவனை புனிதனாக்கி, அவனை நல்லவனாக இந்த பூமியிலே மாற்றும்படியாகத்தான் இந்த இறை அரசு இறங்கி வந்தது. அதனால கடவுளுடைய அரசு என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து களி கூறுகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது? அங்கே தேவன் மட்டும் தகப்பனாக அங்கே அமர்ந்திருக்கிறார், ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்கிற அந்த ராஜாவை இந்த மண்ணில் இருந்து மனம் திரும்பி மறுரூபமாகி இந்த அபிஷேகத்தை, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஒரே பிள்ளைகளாக, ஒரே அண்ணன் தங்கச்சாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கைதிக்கு நிச்சயம் நல்ல கருணத்துக்கு. இதுதான் அங்க பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் சொல்லுங்க. இதை தயா நம்ம ஜோசப் விஜய் சொல்லுகிறார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தாய்மார்களே, தந்தையர்களே, என் அன்பு தம்பிமார்களே, என் அன்பு தங்கைமார்களே, என் அன்பு அண்ணன்மார்களே, என் அன்பு அக்காமார்களே, சோழி முடிஞ்சாடா. அத்தனைவருடைய இருதயத்திலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்து இன்னைக்கு வயசானவங்கெல்லாம் மகனா பேசுறாங்க. அவர் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த நியூஸில் தான், அந்த செல்லில் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருடைய உள்ளது, அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் விஜய். அத்தனை தங்கச்சிமாருன்னு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன். ஏன்? அவர் சொன்ன விதைத்த வார்த்தை என்னவென்று சொன்னார், நீங்கள் என்னுடைய தங்கச்சிகள், நீங்கள் என் தம்பிகள், நீங்கள் என் அக்கா. என்னை பெற்றவதான் தாய் இல்லை, உங்க வீட்டு பிள்ளை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய வயசான அனைவரும் என் தாய்க்கு சமமானவர்கள். ஒரு கைதிட்டுங்க மாற்றலாம். இன்னைக்கு 50 வருஷமா ஆட்சி ஆண்ட முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. யாராவது சொல்லியிருப்பாங்களா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் ஒரு பெருமைப்படுத்துவதற்காகவோ மற்றவங்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்லலை. கடவுளுடைய ராஜ்யம், ஒரு மனித பிறவி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி ஸ்ரீராமர் தன்னுடைய கெட்டின மனைவியே பக்கத்தில் வச்சுட்டு 14 வருஷம் ஒரு தங்கச்சை கூட வச்சு கூட்டிட்டு போன மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, அவங்களுக்கு பராமரிப்பை கொடுத்து, அவங்களுக்கு உண்ண உணவை கொடுத்து, அவங்களுக்கு உடுத்த உடையை கொடுத்து, அவங்களுக்கு எந்த மன கஷ்டமும் கசப்பும் வராமல் சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு தங்கையாக ஒரு தாய்க்கு செய்கிறது போல என்ன செய்தார்கள்? அவளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த 14 வருஷம் கூட்டி சென்று கொண்டிருந்தார். மாம்ச சிந்தை இல்லை, மாம்ச எண்ணம் இல்லை. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இவருடைய உபதேசங்கள், இந்த ராமாயணத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமொழியில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் மாதிரியே இருக்கும், போதனைகள் மாதிரியே இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், கோபப்படக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணவங்களே என்ன செய்யக்கூடாது, தப்பானி என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய சித்தி இவனை சதி பண்ணி என்ன செய்ய வனவாசத்துக்கு அனுப்பிட்டான் ராஜா என்ன செய்வானா, காட்டில் உள்ள அந்த அரசன் என்ன செய்வானா, அவளை சவிப்பான், திட்டுவான், அவளை பழிவாங்க சொல்லுவான். அப்படி செய்யாதப்பா, அப்படி பேசாதா, நினைக்கவே கூடாது. அவர்கள் என்னுடைய சித்தி, தாயார், என் தாய்க்கு சமமானவர்கள். ஒரு கைதிட்டுங்க ஸ்ரீராமன். ஏன்னா பகை கடவுளுக்கு விரோதமான பாவம், வெறுப்பு கடவுளுக்கு விரோதமான பாவம், கோபம் கடவுளுக்கு விரோதமான பாவம், பொறாமை கடவுளுக்கு விரோதமான பாவம். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கோயிலுக்கு போகிறோம், ஆனால் ஜபப்படுத்து போகிறோம், ஆனால் இப்படி திருவிழாவுகளுக்கு போகிறோம், புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறோம். ஆனால் அத்தனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்? மனம் திரும்பியா. அதான் அந்த எருசலேம் தேவாலயத்தில் கூடின திரளான மக்கள், பல லட்ச மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கூடி இந்த பெந்தைக்கோஸ்து திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே
கூடிய அத்தனைவர்கள் மேலும் இந்த அருள் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்யல? மதத்தவர்கள் மேல என்ன செய்யல? பரிசேயர் மேல என்ன செய்யல? சதிசேயர் மேல என்ன செய்யல? அங்க வேற சாஸ்திரிகள் மேல என்ன செய்யல? இறங்கி வரல. யார் மேல இறங்கி வந்துச்சு? அன்னை மரியாள். இந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர் மனம் திரும்பி இந்த இயேசு உயிர்த்தெழுந்து இவங்களை சந்தித்து தன்னுடைய ஆவியை ஊதி இவங்களை மறுரூபப்படுத்தி வைத்திருந்தார். எல்லாரும் இந்த சபையில் சில இதில் லைட் அந்த ஊதல் தான் நடக்கும். இந்த அபிஷேகம் எப்போ நடக்கும்னு சொன்னால் நீ காத்திருக்க வேண்டும். ஒரு பாஸ்டர்னா யாருன்னா பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு இல்லை தியாலஜி படிச்சுட்டு இன்றைக்கி 3 வருஷம் படிக்க வைக்கிறாங்க. சாமியாரெலாம் 12 வருஷம் என்ன செய்கிறாங்க? பிரான்சிஸுக்கெல்லாம் எத்தனை வருஷம்? 3 வருஷமா? போன வாரத்தில் அவங்களுக்கு ஜூப்ளி கொண்டாடணும், 25 வருஷம் ஜூப்ளி. எத்தனை வருஷமா அவங்க இதாக படிக்கிறது? சிஸ்டரா 14 வருஷம். ஒரு கன்னியாஸ்திரியா அவங்க உடுப்பு போட்டு அவங்க அந்த சபையில் கன்னியாஸ்திரியா அது பண்ணுறதுக்கு இப்போ எத்தனை வருஷம் படிக்கணும்? நீ 14 வருஷம் இல்லை 140 வருஷம் படித்தாலும் இந்த உன்னதத்திலிருந்து வல்லமை அபிஷேகத்தை இந்த ஞானஸ்நானத்தை நீ பெறவில்லை என்று சொன்னால் நீ கனி கொடுக்க முடியாது, சாட்சியாக வாழ முடியாது. கைது தெரிச்சு பரவாயில்ல. அதனால லூக்கா நற்செய்தி 24 கடைசியில் சொல்லுவார், 44 வசனம் நினைக்கிறேன். நீ போ எருசலேமில் போய் காத்துரு, உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஞானஸ்நானம், அந்த நெருப்பு உன்னை இறங்கி வந்து உன்னை ஆட்கொண்டு உன்னை வழிநடத்து வரைக்கும் நீ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்யாத, நீ கூட்டம் நடத்த என்ன செய்யாத, நீ ஜெபம் நடத்த என்ன செய்யாத, நான் தான் ஆண்டவர் இயேசுன்னு சொல்லதுக்கு நீ என்ன செய்யாத, போவாத. நீ ஜாமியாரா போவாத, நீ பிஷப்பா போவாத, நீ பாஸ்டா போவாத. என்ன காத்துரு. அந்த நெருப்பின் ஞானஸ்நானம், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் ரூபத்தை மாற்றும். இந்த மனம் திரும்பி ஒரு மனுஷன் மறுரூபம் ஆகிறதை விட இது மேலான ஒரு நிலை அனுபவம் இந்த பரிசுத்தாவின் நெருப்பின் ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு நிலை அனுபவம். அப்போ அதை கூட நீங்க எடுத்து வாசிக்கல. இதோ வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலனால் வல்லமையினால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்க, வேற எங்கேயும் போவாத. அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல இரு. சிவப்புல வளர்க்குற இருக்கியா இரு, வெங்க சமுத்திரத்தில் இருக்கியா இரு, முசுலம்பலத்தில் இருக்கியா இரு, தூத்துக்குடியில் இருக்கியா இரு, கலிக்குளத்தில் இருக்கியா இரு. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகி இரு. இந்த மதம், இந்த வெறி பிடிச்ச இந்த மதத்தை விட்டு நீ விலகி நிசி இரு. இந்த அரசியல் கொலை வெறி பிடிச்சு இந்த அரசியலை விட்டு நீ நிசி விலகி இரு. எங்க இரு? இவங்களெல்லாம் நினைச்சியாத, நம்பாத. இந்த வருஷத்தில் நான் டீச்சர் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க சமந்தார் தானே, ராஜலட்சுமி. அவங்க ஆட்சியில் சீட்டு கொடுப்பாங்கன்னு உட்காந்துருந்தாங்க, எழுதி விட்டாங்க. நம்பாத. மனுஷனை நம்புகிறது பாவம். ஒரு 5 வருஷம் இருந்தீங்க, கட்சியில் இருந்தீங்க, போதாதா? 50 வருஷம் இருந்தவங்களே போதாதுன்னு நினைஞ்சிருக்காங்க, மல்ல கட்டிட்டு நினைஞ்சிருக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மனிதன் மாறுவான், கடவுள் மாற மாட்டான். ஏன் காத்திருக்குன்னு சொல்கிறேன்னா, உன் தாய் மாறிடுவா, உன் புருஷன் மாறிடுவான், நீ பெத்த பிள்ளை மாறிடும், உனக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கிற உன் நண்பன் மாறிடுவான், நீ உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலன் மாறி விடுவான். ஆனால் உனக்காக மனுஷனாக அவதரித்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உன்னை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி தேவனிடத்திலே சேர்க்கும்படி பரலோகத்திலே இன்னைக்கு உனக்காக பரிதீசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மாற மாட்டார். நல்ல கைதி கேணிச்சு, நல்ல கைதி கேணிச்சு, நல்ல வரவேற்போம், நல்ல கைதி கேணிச்சு. நீ இவங்களோட நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு, கட்சிக்கு நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு, புருஷனோட நேரம் செலவழிக்கிறத நம்பி வாழ்றதை விட்டுட்டு
விட்டுட்டு நீ காதலிக்கிற காதலனோட நம்பி நேரம் செலவழிச்சு அவனோட நேரத்தை போக்குறத விட்டுட்டு கெட்டின புருஷன் அவனுக்கு எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அதை கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா, இதை செஞ்சு கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா, அதை சுட்டு கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா, அந்த துணி எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா அப்படின்னு சொல்லி நீ அப்படியே புலம்பி நினைச்சு வாழ்றதை விட்டுட்டு உனக்காக மனு அவதாரம் எடுத்து மறித்து உயிரோடு எழுந்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு காத்துக்கு அவருக்காக நேரத்தை செலவழி அவன் ரூபத்தை மாற்றி உன் தன்மையை மாற்றி தெய்வீக உன்னதத்துக்குரிய மேனியை கொடுத்து கடவுளை போல உன்னை மாற்றி அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் ராட்சியத்தில் அமர பண்ணுவார். கைதுக்கிறார், நல்ல கைதுகள் விஷயம். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன செய்ய முடியாது, பகைச்சா நமக்கு என்ன கிடையாது. ஐயோ புருஷனை இது பண்ணிட்டான், என்ன செய்ய மாட்டான். ஐயோ அவள்கிட்ட நம்ம இது பண்ணிட்டோம்னா அவள் சொல்றது இது பண்ணலாம், சோறு வைக்க என்ன செய்ய மாட்டா. ஹலோ, அதனால இந்த மனுஷனை நம்பி மனுஷனை விட்டு பிரிய முடியாமல் மனுஷனுக்காக இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மனுஷிக்காக மனுஷனுக்காக அணிஞ்சிருக்கிறான், கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கட்டுமை காண வேண்டும். அதனால மனுஷி காலில் உள்ளதான், மனுஷன் காலில் நெஞ்சிருக்கிறான். ஏன் காலை பிடிச்சி எரிச்சித, காலை பிடிச்சி எரிச்சித, காலை வாரி விட்டுருவாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. எப்போ காலை வாரி விடுவாங்கன்னு உனக்கு நினைச்சாரு? ஐயோ நம்பி இருந்தனே, இப்போ என் மனசுல என்ன செஞ்சிட்டாங்களே மண்ணள்ளி. பைபிள் சொல்லுது, நம்பாத நம்பாத. நீ நம்பினா சபிக்கப்பட்டுக்கிருவ, நீ நம்பினா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்ப, நீ நம்பினா அதை நினைச்சு உன் சந்தோஷத்தை நிம்மதியை என்ன செஞ்சிருவ, இழந்துருவ, தொலைச்சிருவ. அதனால சொல்றாரு, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா, அவங்கள கப்பம் கட்டி போகலன்னா, அவங்கள சரி கட்டி போகலன்னா நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும். அப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் முதல் கொண்டு எல்லாரையும் சொல்ல முடியும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் கை வைக்கிறேன். என்னப்பா உண்மைதானே? இன்னையோட இதுக்கு என்ன செஞ்சிருவோம்? பெந்தேகோஸ்தே திருநாள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொன்னால், கடவுள் உண்மையானவர், அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளை கைவிடாது கரம் பிடிச்சு வழிநடத்துகிறதை கைவிட்டுகளால கரகத்தை. நீ அழுததை பார்த்து சம்மதம் இல்லாமல் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு துணையாளன் உனக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா, அவர் தான் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவன். அவருக்கு ஒரு கைதிக்கு எரிச்சிங்களா, அவரை வரவேற்று. இது என் வாழ்க்கையில் எனக்கு சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சாதான் பேசிட்டு இருக்கிறேன். நான் யாரையும் குற்றப்படுத்தணுங்கிறதுக்கா அடிச்சல பேசலை. இந்த எல்லாரும் பேசுகிறத பார்த்துட்டு சில நேரம் என் மனசில் ஆவியில் ஒரு குமுறல் அழுக வரும்போது, என்னை எப்படி தேற்றுகிறாரு, என்னை எப்படி ஆற்றுகிறாரு,
அந்தந்த சூழ்நிலையில் எப்படி அவர் எனக்கு துணையாக நிற்கிறாரு, அப்படி அந்த 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 வேலையை எப்படி அவர் நடத்துறாரு செய்கிறாருங்கிறது என் கண் கூட 30 வருஷமா பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன், சாமியார் அன்னைக்கு சார்ந்து அவர் காலில் விழுந்து இந்த எல்லாரும் போய் அவர்கிட்ட போய் போன உடனே அவரை பார்த்த உடனே நினைச்சுவாங்கன்னா தலையை குனிஞ்சு சிலுவை வாங்குவாங்க. அமல சாமியார் பார்த்து கேட்கலாம், எல்லாரும் போய் நினைச்சுவாங்க. நீங்களும் போய் நினைச்சிங்க என்னக்கா? காலத்துக்கு கும்பிடுவாங்க, சிலுவை வாங்குவாங்க. அவர் பார்த்த உடனே எல்லாரும் சிலுவை வாங்குவாங்க. பிஷப் ஐயா வந்துட்டாருன்னா எல்லாரும் போய் கையில் இருக்க மோதிரத்தை என்ன செய்யணும்? புத்தம் செய்யணும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்னா இந்த இதை செய்யவே மாட்டேன். இன்னைக்கு சாமியாருக்கு வேண்டாத ஒரு நிலைக்கு நான் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மற்றவங்க போய் கப்பம் கட்டுற மாதிரி என்ன செய்ய மாட்டேன், கப்பம் கட்ட. ஆனால் சாப்பிட உட்காரும்போது அழகாக அவருக்கு பழம் வெட்டி கொடுப்பேன், அவரோட உட்கார்ந்து என்ன செய்வேன், சாப்பாடு எடுத்து வைப்பேன், இது பண்ணணும். அன்பு செய்வேன். நான் அன்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேனே தவிர கப்பம் கட்டி உனக்கு அடிமையாக வாழ கடவுள் என்னை படைக்கவில்லை. கைதிகளை பார்ப்போம். நல்ல சத்துருக்களையும் சிநேகிக்கிறது. ராவணன் என்ன செய்வான்னா, கடைசி யுத்தம், கடைசி நாள், கடைசி ஸ்ரீராமர் என்ன செய்வார்னா தன்னுடைய அஸ்திரங்களால் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் தோற்கடிச்சுவான். அவன் தனியாக நிற்பான், மனம் திரும்பி. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன்னை நான் மன்னிச்சு நான் என்ன செஞ்சிருந்தேன், இப்போ உன்னை கொல்ல முடியும், இப்போ உன் உயிரை என்ன செய்ய முடியும், பறிக்க முடியும். ஆனால் நீ மனம் திரும்பி வாழணுங்கிறதுக்காக இப்போ நான் என் ஆயுதத்தை உன் மேலே என்ன செய்யலை, திருப்பலை அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்ப. அரண்மனைக்கு போயிட்டு அவன் திரும்ப வேற அஸ்திரங்களோடு மறுநாள் வருவான். மறுநாள் தான் அவன் நினைச்சுவார்னு சொன்னான். அந்த பிரம்ம அஸ்திரத்தால் நினைச்சுவார். அவன் தலையை துண்டிச்சு 10 முறை தலை துண்டிக்க கூட அவனை நினைச்சிக்க மாட்டான். திரும்ப அவனுக்கு தலை நினைச்சியும். அப்படி அவன் நினைச்சதவனா தவத்தில் இருந்து அவன் தவ இதனால தியானத்தினால என்ன செஞ்சான்னா அந்த பிரம்மஸ்திரத்தை, பாஸ்கராஸ்திரத்தை, இன்னும் பல தெய்வீக அஸ்திரங்களை என்ன செஞ்சாங்கன்னா அவன் பெற்றுக்கொண்டான். இதேபோல நம்ம லூசிஃபர், குரான் சொல்லக்கூடிய அந்த இஸ்பிலிட், அவன் சாதாரண ஒரு ஆவி கிடையாது. சகல அஸ்திரங்களையும் வஸ்துக்களையும் ஆயுதங்களையும் தரித்திருக்கின்ற ஒரு சர்வாயுத வர்க்கம். அவன் ஒரு சரியான ஆட்சி செய்யக்கூடிய, பரலோகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த, திரளான தூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளர். நீங்கள் பிசாசுனா லேசாக நினைச்சிடக்கூடாது. இந்த பிசாசை எதிர்க்கணும்னா, அவனுடைய அதிகாரத்தை எதிர்க்கணும்னா, அவனுடைய துறைத்தனங்களை முறியடிக்கணும்னா, அவன் அஸ்திரங்களை அழிக்கணும்னு சொன்னால், இந்த ஸ்ரீராமர் அந்த தெய்வீக அஸ்திரங்களை, ஆயுதங்களை தரித்திருந்தது போல நாம் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் பரிசுத்தாவியின் வரத்தையும் கனிகளையும் நாம் அணிந்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். கைதிகளை நல்ல இதை இன்னைக்கு சபை போதகர்கள், பாஸ்டர்கள் இன்னைக்கு போதிக்க மறந்துட்டாங்க. சபைக்கு வாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, எங்கள் கன்வென்ஷனுக்கு வாங்க, எங்கள் முழுவரஜத்துக்கு வாங்க, வந்து என்ன செஞ்சுட்டு போங்க, உண்டியில் போடுங்க, அவங்க போடுற சாப்பாடை நெய்ச்சிங்க, சாப்பிடுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க இப்படின்றது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சில சபையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 8:30 வரைக்கும், 8:30 10:30 வரைக்கும் ஒரு ஆராதனை, 10:30 12:30 வரை 1 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை, சாப்பாடு பிரேக்கு, அப்புறம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ஒரு ஆராதனை, அப்புறம் 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும். எத்தனை ஆராதனை? நம்ம என்ன நினைக்கிறது, அப்போ அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஆராதனை நடத்துகிறாங்க? ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 4:30-31 நீங்கள் வாசித்தீங்கன்னா, சபையார் அங்கே எல்லாம் கூடி, அந்த மார்க்கத்தார் எல்லாம் கூடி அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவங்க என்ன வார்த்தையை, என்ன விதையை விதைக்கிறாங்க கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன நடக்கணும்? அடையாளங்களும் அற்புதங்களும், புதுமைகளும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் நடக்க வேண்டும். பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி
உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை தைரியத்தோடு துணிச்சலோடு என்ன செய்ய வேண்டும்? சொல்லும்படி போதிக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும், ஆற்றலை கொடுத்தருளும், கருணை புரிந்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். கைதிகளமா நல்ல கருணை. அறிக்கையில் வசனம் 31 வாசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஒரு கைதிகள் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒரு சபையில் என்னையா நடக்கணும்? ஒரு சபை ஆராதனை என்ன நடக்கணும்? பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படும். இப்படி சத்தியத்தை என்ன செய்யணும்? போதிக்கப்படணும். நான் மார்த்தாண்டத்தில் ஒரு தடவை சான் ஜோசப் அதில் சென்டரில் அதை பேசும்போது சொன்னார், இது சங்கரமொழியில் பேசி இங்கே வைக்கிறார். ஏன் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பைபிள் என்ன சொல்லுகிறது? நானும் என் வீட்டு வரும் என்றால் கர்த்தரையே நீ வீட்டில் சேவிக்கணும், வீட்டில் தொழு. இந்த வார்த்தையை நீ வீட்டில் விதைக்கணும். இந்த வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை உன் வீட்டுக்கு ஒன்று தேடி வரக்கூடிய உன் அக்காளுக்கு, உன் தம்பிக்கு, உன் அண்ணனுக்கு, உன் சொந்தக்காரனுக்கு, உன் சொக்காரனுக்கு, உன் ஊருக்காரனுக்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை நீ என்ன செய்யணும்? போதிக்கணுங்க, போதிக்கணும்.